ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று க்ரூட் ஆயில் ஒரு பெரிய ஃபால், அது எதனாலங்கிறத நமக்கு தெரியும். அதாவது ட்ரம்ப் ஒரு 2 வாரம் சீஸ்ஃபயர் கொடுத்துருந்தாரு. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 12% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ யுஎஸ் ஆயில் இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி எடுக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வென்ட்ரி டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்வென்ட்ரி டேட்டா நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றியும் நேற்று நம்ம மார்னிங் பேசினது தான். அதாவது ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்வென்ட்ரி டேட்டாங்கிறத நமக்கு சப்ளை தான் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு ஃபோர்காஸ்ட் -1.000, சப்ளை 3.08 m கொடுத்துருக்குது. ஸோ ஓவராலாக நமக்கு இன்வென்ட்ரி டேட்டாங்கிறது ஒரு சப்ளை தான் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏபிஐ எஸ்டிமேட்னாலையும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீஸ்ஃபயர் நியூஸ்னாலையும் ஓகேங்களா. ஸோ இப்போ யூஎஸ் ஆயில் ஒரு டெக்னிக்கல் வைஸாக பார்த்தா எப்படிங்க இருக்கு அப்படின்னா, யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ தேர்ட் சப்போர்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் நேற்றே கொஞ்சம் புல் பேக் இருந்தது. இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். ஸோ 1.61 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்னாலன்னு மட்டும் சொல்லிட முடியாது, இன்னொரு நியூஸ்னாலையும் தான். என்ன அப்படின்னா இப்போ ஈரான் மறுபடியும் டார்கெட் பண்ணி சவுதி அரேபியாவோட பைப்லைன், அதாவது ஆயில் பைப்லைனை டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா, ஸ்ட்ரைக் கொடுத்து. ஸோ அதன் மூலியமா அந்த இடத்துல க்ரூட் ஆயில் கொஞ்சம் டிமாண்ட் ஆயிருக்கு. அதனால நமக்கு ஒரு யூஎஸ் ஆயில் $1.63 பாசிட்டிவ்ல ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ் கண்டினியூ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு கண்டிப்பா. ஸோ நம்ம க்ரூட் ஆயில் சப்ளை வந்திருந்தா கூட, ஸோ க்ரூட் ஆயில் சப்ளை நியூஸ் நேற்றே நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற இடம் ட்ரெண்ட் லைனுக்கு மேல டெக்னிக்கல்ஸா வச்சு பார்க்கறப்ப இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது நேற்று கேண்டிலோட இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நமக்கு அகைன் செல்லிங் ஆகுமே தவிர இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ யூஎஸ் ஆயில் பார்த்துட்டு இருந்தோம். க்ரூட் ஆயிலும் சேம் கண்டிஷன் தான். ஸோ சேம் பேட்டர்ல தான் க்ரூட் ஆயிலும் நமக்கு ரெக்கவரி ஆகி நிற்குது. ஸோ கண்டிப்பாக க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் இருக்கும். ஸோ நேற்று க்ளோஸ் எஸ்டர்டே க்ளோஸ் 8,861. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தா ஸோ அங்கேருந்து கண்டினியூஸாக ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் நான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணலை. ஏன்னா ஒரு பைலைனை டச் பண்ணிட்டு மேலே இருக்கனால ஸோ பார்க்கலாம் ஈவினிங் டைம்ல ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா ஸோ நான் ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணிட்டு ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேப் டவுன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் டவுனு, இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதிகபட்சமாக நம்ம டார்கெட்டை செட் பண்ணலாம் இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு. ஸோ அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ டார்கெட் செட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹை, இதெல்லாம் இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் பிளேஸ் ஒரு பை சைடுக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தால் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி க்ரூட் ஆயிலோட கண்டிஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செல் சைடு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நேற்று 260.4 2 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்கிருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணா 253.7 பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸாக இன்னொரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த 260.4ங்கிறது அகைன் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடையாது. நேற்று நல்லா இறங்கிடுச்சு. நேற்று ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நியூஸ் பேஸ் பண்ணி இந்த இடத்துல டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நமக்கு இறங்கிட்டு இருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 1,48,519. ஸோ 1,48,519 தான் ஸோ நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். நமக்கு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறங்கியிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து தான் மேலே வந்திருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 10,000 to 12,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தா கூட இந்த இடம் நமக்கு அகைன் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். 2,44,033. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டு அதே மாதிரி தான். ஸோ நமக்கு இந்த இடத்துல டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா 1,54,000
494ல ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹைன்னு சொல்லலாம். நேற்று ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் கூட 1170 தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணலை. ஸோ 9387ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட். செகண்ட் டார்கெட் பாயிண்ட்ங்கிறது 9695. ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாவது பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகணும். ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்புறம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டி போயிடலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி ஓப்பனிங் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடையாது. ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் மைனஸ்ல இருக்கு. மேபி டைம் இருக்கு, இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கு இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் ஏதாவது ரெக்கவரி நடந்தது அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. இதே கொஞ்சம் ரெக்கவரி நடந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இல்லை -20 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி எல்லாம் ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங்கோ இல்லைன்னா நியர்பை நேற்று ஹைக்கு பக்கத்துலலாம் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நேற்று ஈவினிங் வீடியோல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஹையை பிரேக் அவுட் பண்ணா பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், லோவை பிரேக் அவுட் பண்ணா செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங், ஸோ அதை ஹையை பிரேக் அவுட் பண்ணுமா லோவை பிரேக் அவுட் பண்ணுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்படி 100 பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் 2 ஹவர்ஸ்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நெகட்டிவ்ல போனால் மட்டும்தான் நமக்கு வந்து செல் சைடு ஓப்பனிங் வந்து கிடைக்கும். இதெல்லாம் ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான். இப்போ இருக்கிற கண்டிஷன் வச்சு பார்க்குறப்ப ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படிங்க இருக்கு? இவங்க கொடுக்குற நியூஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நல்ல ஒரு க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். அதாவது MSCI வந்து 4342ல இருந்து கிட்டத்தட்ட ஹை 4464 வரைக்கும் ரீச் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒரு 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு -6 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டவுன்ல இருக்கு. இது ஒன்றும் பெரிய ஒரு நெகட்டிவ் கிடையாது. ஸோ எப்போ வேணா இது வந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ MSCI பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து ADR வேல்யூஸ் பார்க்கலாம். இப்போ ADR வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு ஓரளவு. இப்போ இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ICICI பேங்க், விப்ரோ, ரிலையன்ஸ், ஸோ எல்லா கம்பெனியுமே F&O ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. HDFC, ICICI எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6.27%, 5.85% வரைக்கும் growth கொடுத்துருக்கு. ஸோ RBIயோட ரேட் கட் வந்து அன்சேஞ்சு தான் வந்திருந்தது. ஸோ அன்சேஞ்சு எதிர்பார்த்தது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கும் ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி கீழே இறக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் ஒன் டேல. ஸோ ஒன் டேல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அகைன் வந்து ஒரு 10,000 கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு ஆல்ரெடி 7,700ல இருந்து 9,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு 1,500 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு புஷ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அகைன் வந்து ஒரு 1,000 to 1,500 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.